ஃபெரன்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி ஐபிஎல் அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா, டெய்லி உனக்கு இதான்ப்பா வேலையாக இருக்குது, டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கா, அப்படி என்ன தான் கொடுக்குற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலாக நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் டக்குன்னு போனோமா, மீட்டிங்கை முடிச்சோமா, சொன்னோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், டெய்லி ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் சில பேர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் வந்து அந்த டீம் போகிறாரா, அந்த டீம்லேருந்து இந்த பிளேயர் இங்கே போகிறாரா, அப்படி மாறி 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 சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரே கன்ஃபியூஷனாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் தான் நான் இப்போ சின்னதாக ஒன்று சொல்ல போகிறேன். அப்படின்னு நீ சொல்ல போகிற அப்படி கேட்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன்டு பிளேயர் எந்த லிஸ்ட்டில் வரும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துவாங்க. அதுக்கடுப்படி இன்றைக்கி நம்ம ஐபிஎல் அப்டேட்டில் முக்கியமாக அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் டச் பண்ணி போயிடலாம். அதுக்கு முன்னாடி டிகே அவர்களை பற்றி சோஷியல் மீடியா நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் உண்மை தான். டிகே அவர்கள் வந்து SA20 வந்து விளையாடுறதா சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அஃபிஷியலாக வந்து அது அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டு பிளே இன் SA20 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உண்மையில் வந்து அது அவருக்கு ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையோ, நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்மையில் வந்து அது ஒரு பெருமையான விஷயம் தான் கண்டிப்பாக நான் சொல்வேன். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போன பிளேயர்ஸில் இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு ஒரு ஆதரவு கிடைக்கும்னா கண்டிப்பாக வந்து அது டிகேவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வின் அவர்களும் நல்ல திறமையானவர்கள் தான். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎல் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக அவரை நம்ம ஐபிஎல் டீம்ஸில் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ மெயினாக அவங்க டீமில் அவரை ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு டவுட்டாக தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ரீட்டைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் வந்தார்னா அவருக்கான போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து பாகிஸ்தானோட PSL பற்றி தான் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம இந்தியாவில் எப்படி ஐபிஎல் நடத்துகிறோமோ அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படி நடத்திட்டுருக்காங்க. அதுதான் வந்து PSL அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம், இப்போ எதுக்கு அதை பற்றி பேச நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. PSL வந்து எப்போவுமே ஆஸ் யூஸ்வல் பிப்ரவரி அண்டு மார்ச்சில் தான் நடக்கும். ஸோ இதுதான் வந்து அவர் ஷெடியூலாக இருந்துச்சு. நம்ம எப்படி வந்து ஏப்ரல் அண்ட் மே மாதம் வந்து ஐபிஎல்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அவங்க வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர்றதுனால ஸோ ஒரு மாதம் வந்து அப்படியே தள்ளி போகுது. ஸோ அது வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரல் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருப்பா அப்படின்னு நிறைய பேர் அங்கே கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனுங்க, ஐபிஎல் நம்பியா நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா நீங்கள் நடத்துங்கப்பா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு வைடு வந்து நம்பர் 1 டோர்னமெண்ட்லாம் கண்டிப்பாக ஐபிஎல் தான் இருக்கும். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுமே கண்டிப்பாக ஐபிஎலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. அதேமாரி அவங்க நடத்துகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நடத்திட்டு போட்டோம். அது எதுக்கு இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம எவ்வளோ சீரியஸாக பேசியிருக்கோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன டச் அவ்வளோதான். அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட அங்கே இருக்கிற நிறைய சீனியர்ஸ் வந்து ஐபிஎல் நடக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிக்கு நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கு வந்து பெரிய லாஸாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போவே எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறவங்க கவலை இல்லை. காசு போகிற எவனோ ஒரு இழிச்சு வாங்கி தானே நம்ம பேசுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிளேயர் சில பேர்லாம் வந்து கெத்தாக அதெல்லாம் நாங்கள் நடத்து தான் செய்வோம், வேணா விளாடுங்க இல்லாட்டி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எதில் போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ அடுத்தபடியாக ஐபிஎல் அப்படி வந்தோன்னா இப்போ ஐபிஎல் எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரூல்ஸாக இருக்கட்டும், அடுக்க ரீட்டைன்டு பிளேயராக இருக்கும். இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வந்து பல வீடியோவில் பார்த்துருந்தோம். இருந்தாலும் இப்போ ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்கேப்டு பிளேயர் நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து தோனி அவர்களுக்காக தான் வந்து சிஎஸ்கே வந்து கொண்டு வராங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்மளும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ரிட்டைர்மெண்ட்லேருந்து 5 இயர்ஸ் இன்னும் ஆகலை, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து விளையாடாமல் நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து அவங்களோட பேஸ் ப்ரைஸை வந்து குறைக்கலாம் அப்படின்றத எல்லா டீமுமே ஒரு மனதாக வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இது எப்படி பார்த்தாலுமே ஒரு பிளேயர் அவங்களோட டிசிஷனில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரீட்டைன் பண்ணுற பிளேயர்ஸுக்கு தான் நம்ம ஆப்ஷன் கொடுப்போம். ஆனால் தோனி அவர்கள் கண்டிப்பாக ரீட்டைன் தான் பண்ணி ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த பேஸ் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ண அமௌண்ட்டில் தான் இருக்கும். இல்லை மும்பை இந்தியன்ஸ் சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுற பிளேயருக்கு நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் ப்ரைஸ் நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தோனி அவர்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 கோடி 5 கோடி அந்த மாதிரி ஒரு பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அதுவும் பார்த்திங்கன்னா அவரை ரொம்ப நம்ம தாழ்த்திடக்கூடாது அதுக்காக தான் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி நம்ம டீமில் இருக்க மேஜராக இருக்க 3 பிளேயர்ஸ் யாரும் பார்த்திங்கன்னா எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு ருத்து கன்ஃபார்மாக வந்து இருந்தாகணும். அடுத்தபடியாக வந்து நம்ம ஜட்டு. ஸோ ஜட்டு ஏன் 2வது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்க முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் மேக்ஸிமம் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்ஸ் தான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட தாட்டும் இருக்கான். ஸ்பின்னர் அப்படின்னு தான் கண்டிப்பாக ஜட்டூரில் விட முடியாது. ஸோ அடுத்தபடியாக வந்து சிவம் துபே. நிறைய பேர் வந்து சிவம் துபே ஹேட்டர்ஸ் இருக்கலாம். இப்போ கூட பாருங்கள் இந்தியன் டீமில் என்ன பண்ணுறாரு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ என்னதான் இருந்தால் சிவம் துபேக்கான பொட்டென்ஷியல் வேறு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஐபிஎல் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஃபாரின் ஸ்லாட்னாலே கண்டிப்பாக வந்து மதிஷா பத்ரினாக்கு தான் போகும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான்.
ஸோ இதை தாண்டி ரீட்டைன் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில், ஸோ ஆர்டிஎம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆப்ஷனுக்கு எந்த பிளேயருக்கு போவாங்கன்றது தான் சிஎஸ்கோட மேஜர் டிஸ்கஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கில் வந்து டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு தான் நான் சொல்வேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகேப்பா, இதெல்லாம் விட்டுருப்பா, இதில் வந்து தோனி வந்து எந்த ஸ்லாட்டில் வைக்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க, தலையை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. இதே கன்ஃபியூஷன் தான் எனக்கும் இருக்குது. ஸோ ஆர்டிஎம் கார்டை வந்து தோனி கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் ஆக்ஷனை விட்டு எடுக்கிறதுக்கு ரிஸ்க்கே எடுக்க மாட்டாங்க, எல்லோரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம தோனியை வந்து ரிட்டன் லிஸ்ட்டில் தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்களுக்கான பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. அதற்கடுத்தபடி ஆர்டிஎம் வந்து எனக்கு தெரிஞ்சு சீனியர் பிளேயர்ஸான ஜட்டு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஜட்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வேறு யாராவது ரிலீஸ் பண்ணி வேறு ஏதாவது அப்ராட் பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்க. அதற்கான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ண அந்த ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சகல் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ ஆர்சிபிக்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக இருக்கணும். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவருக்கான பொட்டன்ஷியல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஸ்பின்னர்ஸ்னால் கண்டிப்பாக அவர் இருப்பார். ஸோ அவருக்கான டார்கெட் கண்டிப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணும் பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே அவரை எடுக்க முன் வரும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வின். ஸோ அஸ்வின் வந்து ஆல்ரெடி வந்து சிஎஸ்கேல ஜாயின் பண்ணிட்டாருன்றதான் உண்மை. ஸோ என்னப்போ புதுசாக கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் சிஎஸ்கே அகாடமியில். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அஸ்வின் அவர்களை எடுக்கணும் தான் எல்லாருமே தீவிரமாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அஸ்வினாக தான் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து ஆப்ஷனில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அந்த டீம் ஸ்குவாட் எப்படி இருக்குது, யாரை ரிட்டர்ன் பண்ணலாம், யாரை ரிலீஸ் பண்ணி யாரை வாங்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ ஆர்டிஎம் கார்டு மஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆக்ஷனில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அவங்க வந்து ஹை பிட்டில் போன பிறகு கூட அவங்க வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை வேண்டாட்டு ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஆர்டிஎம்மோட பெரிய சீக்ரெட்டே. ஸோ அதில் வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஆல்ரெடி வீட்டில் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து ஆர்டிஎம் வந்து பிளேயர்ஸை வந்து விலையேற்றி விட்டுறாங்க அப்படின்னு. அதுவும் இதில் சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுதுன்னு தான் உண்மை. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே விலை ஏறிச்சுன்னா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் வாங்க போகிறது கிடையாது. விலை ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் இவங்க வாங்கலாம் வேண்டாம் இவங்களே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுதுன்னு தான் இப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரோஹித் சர்மா அவரு சிஎஸ்கே வர போகிறோம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வர போகிறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து எம்எஸ்டி பேசிட்டாரு, எனக்கு வந்து அங்கே மரியாதை கிடைக்கலப்பா, அதில் இந்த சூரியகுமார் யாதவ் பண்ணிட்டாரா, அவர் தான் கேப்டன் போடுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, நான் உங்கள் டீம் வந்துடுறப்பான்னு சொன்னால் சரி ஓகே நீ வந்துன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ட்ரேடிங்கிறது இந்த வருஷம் கிடையவே கிடையாது நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம சென்னை வாங்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க. பேசலாம், ஒரு அளவுக்கு பேசலாம், அதுக்காக இப்படிலாம் வந்து பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் சொல்வேன். எல்லாத்தோட லாஸ்ட் டைம் வந்து ரிஷப் பண்ட்டை பற்றி பேசியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் அவர் விருப்பப்பட்டால் டெல்லியிலேருந்து அவர் வந்து விலக்கு வாங்கினா மட்டும்தான், அதுவும் வாங்கினோன்னா அவரை யாரும் விட்டுற மாட்டாங்க. ஸோ மற்ற எல்லாருமே கண்டிப்பாக காம்படிஷன் ஹெவியாக வாங்குவாங்க. ஆனால் எம்எஸ்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட்டாக தான் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து நம்ம சென்னை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்க தான் செய்வாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பை சான்ஸ் நடந்தாலும் நடக்கலாம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பும்ரா கூட மும்பை இந்தியன்ஸ் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ரோஹித் சர்மா ஃபேனு, ரோஹித் சர்மா தான் அவரோட கேப்டன், ஸோ நான் வந்து மற்ற கேப்டன்சி கண்ட்ரோலாக விளையாட மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் துளியும் உண்மை கிடையாது. பும்ராவை கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. பும்ரா அண்ட் ஸ்கை இவங்க 2 பேரும் வந்து கம்பல்சரியாக மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு வேணால் ஹர்திக் பாண்டியா திரும்பவும் போனாலும் போகலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. பை சான்ஸ் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹர்திக் பாண்டியா ஜிடிலேருந்து மும்பை போகிறோம்னு சொன்னால் யாரும் நம்பலை. ஆனால் ட்ரேடில் வாங்கிட்டாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகு நம்ம நம்பணும். ஸோ அதே மாதிரி இப்போவும் என்ன வேணால் நடக்கலான்றது தான் உண்மை. ஆனால் அதற்காக ஹர்திக் பாண்டியா சென்னைக்கு வருவாரான்றது டவுட்டு தான். ஸோ சென்னையில் அவருக்கான ஸ்லாட் அவருக்கான இடம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சென்னை வந்தால் கண்டிப்பாக கேப்டன் ருத்ராஜ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்போ ரிஷப் பண்ட் வந்தால் மட்டும் ரிஷப் பண்ட் வந்தாலுமே ருத்ராஜா கேப்டன், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுதான் ஃபேக்ட். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா பற்றி நிறையா பேர் பேசியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா வந்து இந்த T20 வேர்ல்டு கப்போட ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அதை காரணம் காட்டி அவர் கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மும்பை நினச்சதாகவும், ஆனால் இவர் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்ததுனால இப்போ நடக்கிற சீரீஸில் கூட அவர் தான் வந்து டாப்பாக பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இந்த விஷயங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாவை மும்பை விடாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுன்னு சில பேர் வந்து திரும்பி ரோஹித்தை கூப்பிட்டு ஹர்திக்லாம் நீங்களே கேப்டன்சி பண்ணுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா திரும்ப வந்து மும்பை கேப்டனாக இருப்பாரான்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ
ஸோ எதுவுமே வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்க போகிறதில்ல. நம்ம என்ன வேணால் பேசலாம், ஆனால் உண்மையிலே என்ன நடக்குன்றிருக்கோ அது நடந்து போகிறதா தெரியும். ஆனால் இப்போ வரைக்குமே ஐபிஎல் ஓனர்ஸு கூட வந்து யார் நம்ம டீமில் இருக்க போகிறா, யார் வந்து மற்ற டீமுக்கு போக போகிறாங்கிற ஒரு ஐடியாவே இருக்காதுன்றது தான் உண்மை. இதுக்கு மத்தியில் நம்ம தான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து சிம்பிளாக வந்து அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ரூல்ஸ் வந்தோடனே யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறோம், யாரை ரிலீஸ் பண்ண போகிறோம், யாரை பை பண்ண போகிறோம், இது மட்டும் தான் உங்களுக்கு சிம்பிள் கான்செப்டாக இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து அவர் இங்கே வந்துருவாரோ, இவர் அங்கே போயிடுவாரோ, சிஎஸ்கே அவர் வந்து நல்லா இருக்குமா, எல்லாமே பேசிகிட்டு நம்ம மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நானும் குறைக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அப்டேட்ஸ் இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால தான் நானும் சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே பேசுகிறப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் அப்டேட்ஸ்ன்றப்போ அதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஸோ அதற்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஐபிஎல் ஆக்ஷன் எப்போ தான் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் ரூல்ஸ் வந்து வரணும். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு வாரத்தில் வந்துடும் தான் எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும். நாளைக்கு திடீர்னு வந்தாலும் வந்துடும். ஏன்னா இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணு ஒரு மாதம் டாங்க அப்படி பார்த்து திடீர்னு நாளைக்கே அறிவிச்சுடுறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து அலர்ட்டாக தான் இருக்கணும். ஸோ திடீர்னு நாளைக்கே வந்தால் கூட ரூல்ஸ் வந்த பிறகு தான் என்னென்ன பிளான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக தான் எந்தெந்த டீமில் யார் யார் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து இப்போ ஆக்ஷன் ரூல் வந்துருச்சு. இப்போ வந்து அடுத்தபடியாக ஆக்ஷன் வந்து எப்போ நடக்கும்ன்றது நிறைய பேர் கேட்பாங்க. இது மெகா ஆக்ஷன், அதனால் வந்து எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து மெகா ஆக்ஷன் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 2021-22 நினைக்கிறேன். அந்த பீரியடில் வந்து நம்ம மெகா ஆக்ஷன் நடந்தது பிப்ரவரியில். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து 23-24 எல்லாமே மினி ஆக்ஷன் நடந்தது வந்து டிசம்பரில். ஸோ இப்போ வந்து மெகா ஆக்ஷன்றதுனால டிசம்பரில் வைக்க போகிறாங்களா இல்லை பிப்ரவரியில் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் டிசம்பர் டு பிப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக வச்சுருவாங்கிறதா உண்மை. ஸோ அதற்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் இந்த மாதம் எண்டில் சொல்லியிருக்கேன்னு இருக்காங்க. ஸோ ஸோ இந்த ஆக்ஷன் ரூல்ஸ்லாம் வந்த பிறகு தான் மற்ற விஷயம் நம்ம டீட்டெயிலாக பேச முடியுன்றது தான் ஃபேக்ட்டு. ஸோ எல்லாத்தோட சிஎஸ்கே நம்ம தலை தோனி வந்து விளையாடணும் தான் அவரும் ஆசைப்படுறாரு. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஆசைப்பட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்ஷன் ரூல்ஸ்க்காக மேக்ஸிமம் வந்து தலை தோனி விளையாடுவாருங்க, அதாங்க ஃபேக்ட்டு. இப்போ நேரம் வெயிட் பண்ணிட்டாரு, என்ன தான் ரிட்டைர்மெண்ட் வந்துட்டாலும் எனக்கு தெரிஞ்சு எப்படி 4க்கு மேலே தான் ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக தலை தோனிக்கு அது இடம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 3 இருந்தாலும் கண்டிப்பாக தலை தோனி தான் அதில் இருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ 4, 5ன்னு போகும்போது கண்டிப்பாக வந்து அவர் தான் இருப்பார். என்ன ஸோ அவர் வந்து தன்னை வந்து ரிட்டன் பிளேயர்ஸில் 5ஆவதோ 4ஆவதோ வைங்க போதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அந்த ஒன்று தான் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற விஷயமும் கூட. ஸோ எப்போவுமே வந்து சிஎஸ்கேவுக்காக மட்டும்தான் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து மற்ற டீமில் இருப்பாங்கன்னு டவுட்டு தான். அந்த வகையில் நம்ம தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் விளையாடுவார்ன்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம ஆக்ஷன் ரூல்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.